தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்த மாதிரியே 2 நாள் பேட்டரி நிற்கக்கூடிய ஒரு ஃபோன். என்னது 2 நாள் பேட்டரி நிற்கக்கூடிய ஃபோனா? இந்த காலத்தில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 6 to 7 hours ஸ்க்ரீன் ஆன் டைமில் இருந்தாலே மேக்ஸிமம் பேட்டரி அதே உறிஞ்சிரும். ஸோ இந்த ஒரு கட்டத்தில் தான் ஒரு பர்டிகுலர் பிராண்ட் நாங்கள் வந்து 2 day பேட்டரி தரக்கூடிய ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் அந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 765G அண்ட் 90 Hz டிஸ்பிளே இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அந்த பிராண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது எந்த பிராண்டுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹலோ நண்பர்களே, என்னோடய பேர் தான் அர்ணவ், நீங்கள் பார்த்துட்ருக்க டெக்கரினா. ஸோ வாங்க அந்த 2 நாள் பேட்டரி ஸ்மார்ட் ஃபோனை நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இப்போது பட்டிங்காக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஒரு பிராண்டு பேர் தான் ரியல்மி. எஸ், போன வருஷம் அவங்களோட Realme X2 Pro இந்த டிவைஸ் வந்து ரொம்ப நல்லாவே லான்ச் ஆச்சு. போன வருஷம்னு சொல்கிறதுக்கு விட ஒரு 2 மாதம் முன்னாடி லான்ச் ஆன இந்த Realme X2 Pro அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்து எல்லா ஃப்ளாக்ஷிப் கில்லர்ஸையும் செதற விட்டுச்சு, இன்க்ளூடிங் OnePlus 70 Pro அண்ட் ரெட்மியோட K20 Pro. இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன ப்ரைஸில் இருக்க ஃப்ளாக்ஷிப்புமே தெரிவிக்க விட்டுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கட்டத்தில் நான் வந்து ரியல்மி கிட்டேருந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 7th 2020 அன்றைக்கி, எஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து அவங்களோட நெக்ஸ்ட் ஜென் டிவைஸ் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த டிவைஸ் பேர் தான் Realme X50 5G. எஸ், X50 5G நீங்கள் கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. எஸ், இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேர் வந்து Realme X50. அண்ட் இந்த ஒரு ஃபோனில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியும் பின்னாடியும் ரியல்மியோட X2 Pro மாதிரியே பார்க்குறதுக்கு இருந்தால் கூட பின்னாடி வந்து 4 கேமரா இருக்குது அண்ட் முன்னாடி 6.6 inch டிஸ்பிளே கொண்டு இருக்குது. இதை தவிர்த்து வந்து முன்னாடி வந்து 2 செல்ஃபி கேமரா இருக்க போகிறதா சொல்கிறாங்க. அதாவது ஒரு 32 மெகாபிக்சல் மெயின் சென்சரும் ஒரு 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் சென்சரும் அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 சென்சர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து 60 மெகாபிக்சலோட Sony IMX 686 சென்சர். எஸ், போன வருஷம் நிறைய ஃப்ளாக்ஷிப்ஸ் இந்த 586ஓட ப்ரெடிசஸர், அதாவது நெக்ஸ்ட் மாடல் 686 60 மெகாபிக்சல் சென்சர் கொண்டு இருக்கும். ஸோ இந்த வாட்டியும் பிக்சல் பின்னிங் 16 மெகாபிக்சல் ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 60 மெகாபிக்சல் மோடு கூட நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அதை தவிர்த்து வந்து ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஷாட் இருக்கிற ஒரு கேமராவும் ஒரு வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமராவோட மெகாபிக்சல்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனால் கூட, ஏன்னா நான் இன்டர்நெட்டோட சோர்ஸஸில் பார்த்தபடி நிறைய இடத்துல நிறைய ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. பட் ஒன் திங் ஃபார் ஷோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனியோட IMX 686 சென்சர் 60 மெகாபிக்சல் சென்சர் இது கண்டிப்பாக இதில் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் ப்ளஸ் அண்ட் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்னாப்ட்ராகனோட 765G. ஸோ 765G அப்படின்றது 800 சீரிஸோட கொஞ்சம் கீழே தான். பட் ஸ்டில் ஒரு மிட் ரேஞ்ச் கண்டிப்பாக ப்ராசஸராக நல்லா இருக்கும். ஒரு PUBG எல்லாம் ஒரு 60 FPSல நல்லா ஆடக்கூடியதாக சொல்கிறாங்க. 60 FPSன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. எஸ், டிஸ்பிளே வந்து இந்த வாட்டி ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்க போது, 90 Hz கொண்டிருக்கிற ஹை ரெஃப்ரெஷ் ரேட். அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மேட்சுன்னு சொல்லவே இல்லை. ஸோ அது தவிர்த்து ரியல்மி ஒரு விஷயத்தை மட்டும் டீஸ் பண்ணியிருக்காங்க. 2 day பேட்டரி லைஃப் தரக்கூடிய ஃபோனாக இருக்கும் இந்த Realme X50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் வச்சுருக்கிற ஃபோனோட பேட்டரி எவ்வளோ நேரத்துக்கு சிங்கிள் சார்ஜில் நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன், நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிற விஷயம் என்னென்னா, ரியல்மி இதில் சொல்லியிருக்குது ஜஸ்ட் சிங்கிள் சார்ஜில் 2 days பேட்டரி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெவல்யூஷன் டெக்னாலஜி ரியல்மி கொண்டு வராங்களா இல்லையா எப்படியுமே எதுவுமே தெரியல. அண்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் வூக்கோட 4.0 டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. Realme X2 Pro விட கம்மி தான் ஃபாஸ்ட் சார்ஜிங். பட் ஸ்டில் ஜஸ்ட் வந்து 70% 30 minutesல சார்ஜ் ஆகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. எப்படி வந்து ஒரு 2 நாள் நீடிக்கக்கூடிய பேட்டரி வந்து இந்த ஒரு ஃபோனில் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள். நான் முன்னாடியே சொல்ல மாதிரி உங்களோட கருத்து, உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ நேரம் சிங்கிள் சார்ஜில் நிற்குது அப்படின்ற எல்லா விஷயமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு எவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் அர்ணவ். இந்த வீடியோவில் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் அர்ணவ்.